வந்திருக்க ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க சீஃப் கெஸ்ட் விஏபிக்கும் ரொம்ப வணக்கம். ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் இவங்க முன்னாடி உட்காந்துருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2013 ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன சின்ன கதைகள் படங்கள் சின்ன சின்ன ரோல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். 2021 ஆதிராஜன் சார் கூப்பிட்டு ஒரு ஹீரோ ரோல் இருக்குது, சின்ன வயசு ஹீரோ, ஆடிஷன் பண்ணுறோம் அப்படின்னாரு. சரி ஓகே சார்ன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன், வீட்டுக்கு கிளம்பிட்டேன். திருப்பியும் கால் பண்ணி கூப்பிட்டாங்க, வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுக்கு கூப்பிட்றான்னு பார்த்தா, தம்பி நீ தான்ப்பா சின்ன வயசு ஹீரோ, உனக்கு 2 சாங் இருக்குது அப்படின்னாங்க. நான் 2013 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக சின்ன சின்ன படம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு படம் இப்போ இந்த இதாக பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார், அஜயன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இப்போ ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ராஜா சாருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் டான்ஸ் கோரியோகிராஃபர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார் இசைஞானி இளையராஜா சார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த நினைவெல்லாம் நீயடா படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த படம் எத்தனை பேரோட நினைவில் இருக்கும்னு தெரியாது, ஆனால் லைஃப் லாங் என்னுடைய நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த படம் பண்ணும்போது கரெக்டாக என்னோடய ப்ரெக்னென்சி டைம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். முக்கியமாக சொல்லணுன்னா டெலிவரிக்கு 3 நாள் முன்னாடி கூட டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டைரக்டர் சார் வந்து அங்கே சவுண்டாக மைக்கில் வந்து ஆக்ஷன்னு சொல்லும்போது என் பையன் வயிற்றில் கிக் பண்ணுவான். எனக்கு அந்த நினைவு வந்து மறக்கவே முடியாது. தேங்க்யூ. பத்திரிகையாளர் நடிகர் தேவராஜ் சார் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணாங்க. அவங்க அன்னைக்கு என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, எத்தனையோ நடிகைகள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் நடிச்சிருக்காங்க, ஆனால் 10 மாதம் முடிஞ்சு 3 நாள் டெலிவரி வச்சுட்டு நடித்த ஒரே நடிகை நீங்கள் தான், கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி உண்டுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தேவராஜ் சார் அவர்களே. இந்த படத்தில் எனக்கு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்த ஆதிராஜன் சார், முக்கியமாக ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவங்களுடைய படம் அவங்களுடைய கதை வந்து ஒரு கருதான். ஒவ்வொரு படமும் நல்லபடியாக வெளிவந்து வெற்றி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கும் பேரு காலம்தான். எல்லா அவஸ்தைகளும் ஒரு பெண்களுக்கு இருக்கிற அத்தனை அவஸ்தைகளும் அவங்களுக்கும் உண்டு. அந்த வகையில் ஆதிராஜன் சார் போட்ட இந்த எஃபர்ட்ஸ் சார், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தையா, நல்ல வெற்றியை தரக்கூடிய குழந்தையா இந்த படம் இருக்கும்னு நான் மனதார வாழ்த்துறேன் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், சினிமோட்டோகிராஃபர், சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து மேன்மேலும் அனைவரும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோ சாரை பற்றி சொல்லணும். அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரோட மனசில் இடம் பிடிச்சவர். இப்போ ஹீரோவாக நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் வெற்றி படமாகும். அவர் சினிமா துறையில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருப்பாருங்கிறதுல டவுட்டே இல்லை. நன்றி பிரஜின் சார் அவர்களே. 2 கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க. 2 பேர் கூடமே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. 2 பேருமே ரொம்ப ஸ்வீட் பர்சன்ஸ். அவங்களுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வேறு என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் நன்றி. இந்த இனிய மாலை பொழுதில் வந்து லேட் ஆனாலும் வெயிட் பண்ணி எங்களை வெற்றியாளராக ஆக்கக்கூடிய சினிமா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக நடிகை செல்வி கோமல் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம், எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த எப்போவுமே ஒரு படம் நம்ம பார்த்தோன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கும். இந்த படத்தோட சக்ஸஸே வந்து இளையராஜா சார், இசைஞானியோட பேர் வந்தாலே ஆதிராஜ் சார், இந்த படம் வந்து ஒரு வெற்றியான படம் தான். ஹெலன் கெல்லர் அமெரிக்காவில் இருக்கிற ரொம்ப வயசான பர்சன். அவங்க வந்து பிறப்பிலேருந்து அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இன் த வேர்ல்ட் cannot be touched or seen, it can be only felt. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் ரொம்பவே நல்ல விஷயங்கள் என்னென்னா, அது வந்து நீங்கள் தொட முடியாது, நீங்கள் வந்து கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் உணரலாம் உள்ளுக்குள்ளே.
ஸோ நீங்கள் மியூசிக் அப்படி சொல்லணும்னா, ஏன்னா இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ லவ் கூட வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது, தொட முடியாது. அதே மாதிரி மியூசிக் கூட நீங்கள் பார்க்க முடியாது, தொட முடியாது. ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இது வந்து 2 மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இந்த வேர்ல்டு இந்த படத்தில் இருக்குது. இசைஞானியோட மியூசிக் அண்ட் லவ். ஏன்னா இப்போ நிறைய லவ் ஸ்டோரி வரவே மாட்டேங்குது. ஆதிராஜ் சார், இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து மீடியாவிலேருந்து சார்ந்தவங்க. ஸோ ப்ளீஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் இந்த படத்தை மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இவங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள். இவங்க ஜெயித்தாங்கன்னா நீங்கள் ஜெயித்த மாதிரி தான். அண்ட் இதில் வந்து ரொம்ப பெரிய பெரிய நடிகர் வந்து நடிச்சிருக்காங்க. உங்களோட டைரக்டரோட பெரிய பலமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஆர்வி உதயகுமார் சார், யூனோ இஸ் அ லெஜெண்ட் டைரக்டர். அவங்க எல்லாம் நடித்ததுனால இந்த படத்துக்கு இன்னமும் நிறைய பலம் வந்து வந்து சேர்ந்துருக்குது. இதை விட இன்னும் பெரிய பலம் வந்து இந்த படத்தோட பிஆர்ஓ ஜான் சார். அவங்க தான் இங்கே என்னை இன்வைட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார். நீங்கள் இருக்கிறதுனால இந்த படம் இன்னமும் பெரிய சிகரத்துக்கு டச் பண்ணணும்னு நம்புகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்களுக்கு வணக்கம். பிரஜின், கங்க்ராட்ஸ். தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் படம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, சந்தோஷம். அண்ட் ஆதிராஜன்னா அவரோட கண்ணு உழைப்பு தெரியும். இந்த சாங் இங்கே பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவரோட அலுவலகத்தில் பார்த்துருந்தேன். அவருடைய வெர்ஷன், எடிட்டிங் வெர்ஷன் அடுத்தடுத்து அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு பெட்டர்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது இப்போ நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் எல்லாருக்கிட்டையும் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. அண்ட் ஒட்டுமொத்த டீம் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன், எடிட்டர் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது படத்தை பார்க்குறப்போ. அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். அப்புறம் சமீபத்தில் பார்த்த மேடைகளில் ஒரு பெரிய பட்ஜெட் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் எடுத்த படங்களில் நடித்த எல்லாரையும் மேடைக்கு கொண்டு வந்திருக்கதே பெரிய சிறப்பு. வாழ்த்துக்கள்ண்ணா. படத்தில் நடித்த எல்லோரும் கூட்டு வந்திருக்கீங்க, அதுவே பெரிய ஒரு விஷயந்தான். வாழ்த்துக்கள்ண்ணா. அண்ட் இது மாதிரி இனி வரக்கூடிய எல்லா படங்களுக்கும் படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணால் சின்ன படங்கள் சீக்கிரம் ரீச் ஆகும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்கள் காதல் மன்னன் ஆர்வி உதயகுமார் சார் வந்து அந்த பலூன் சரிஞ்சது கூட தாங்க முடியாமல் சரி பண்ண சொன்னார். இன்னமும் காதல் மன்னனாக இருக்கார் எங்கள் ஆர்வி உதயகுமார். வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர், ஃபோட்டோகிராஃபர் அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கம். ஏன்னா இப்போ எல்லோரும் முகத்துக்கு நல்ல டென்ஷன் தெரியுது. ஏன்னா சீக்கிரம் பிடிச்சி அனுப்புங்கடா அப்படிங்கிறது. ஏன்னா நான் எதுவும் பெருசாக சொல்ல வரல, இல்லைனாலும் பெருசாக பேசுகிற ஆள் கிடையாது. மேடையில் வந்திருக்கிற கேஆர் சார், ராஜன் சார் கிளம்பிட்டார். மிச்சம் ஸ்நேகன், அப்புறம் யார் பேரரசு சார், ஆர் உதயகுமார் சார், இப்போ இந்த படத்தை பிரஜன் நிச்சயமாக ரொம்ப நாளாக போராடின்னு இருக்கார். நம்ம ஆதிராஜன் இந்த படம் மூலமாக நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பார்க்கணுன்ட்டு மனசார வாழ்த்துறதுக்காக தான் நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம். டெஃபினட்டாக அந்த டேலண்ட் உள்ள ஆளு தான் ஆதிராஜன். இன்றைக்கி சினிமா வந்து இன்றைக்கினால இப்போ கொஞ்சம் காலமாகவே இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து ரொம்ப வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. அது டாப் 5 டைரக்டர் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், எல்லாமே கார்பரேட்டு கம்பெனியோட டைப்போ இல்லை அவங்களுக்கு தான் டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்படி பிரஜன் மாதிரி இன்றைக்கி வர்ற இன்றைக்கி பெரிய டாப்பில் இருக்கிற 5 ஹீரோஸ் ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், இல்லை ஒரு டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே எங்களை மாதிரி இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸு ஒவ்வொருத்தரும் பண்ணி தான் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு மீட் பண்ண கூட முடியாது எங்களால். அதான் இன்றைக்கி இருக்கிற இண்டிபெண்ட் ப்ரொடியூசர் சொல்லிட்டேன். நம்ம இல்லைன்னா என்ன கேட்பாங்க, உங்களுக்கு என்ன விஜய் டிவி டைப் இருக்கா, ஹாட் ஸ்டாரா, அமேசான் டைப் இருக்கான்னு. இதுக்கு நான் எங்கே போய் டைப், இவ்வளோ வருஷம் சினிமா இருந்து எங்களுக்கு இதுக்கு மேலே எங்கே போய் அட்ரஸ் காட்டுறது? எங்கள் நிலைமை இப்படி இருக்கும்போது இந்த படத்தை நம்பி இவ்வளோ தூரமாக எடுத்திருக்க இந்த ப்ரொடியூசருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றி படமாக கொடுத்து பிரஜனெல்லாம் இந்த படத்தில் பெரிய வெற்றியானா நிச்சயமாக அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த படங்கள்லாம் பண்ணி அந்த ப்ரொடியூசரை ஹாப்பியாக வச்சுக்கொண்டு விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படத்தின் ஆடியோவை மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் இணைந்து பெற்றுக்கொள்வார்கள். ஃப்ரண்ட்ல யாரும் எழுந்து நிக்க வேணாம். போட்டோகிராஃபர்ஸ் ப்ளீஸ் பின்னாடி அவங்க கவர் பண்ணதுக்கு அப்புறம் போட்டோஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல யாரும் எழுந்து நிக்காதீங்க ப்ளீஸ்.
Okay. Okay.